ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றமான காரசாரமான சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிச்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே சிக்கன் 1/2 கிலோவை நல்லா 2 தாட்டி கழுவி வச்சுருக்கோம். அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சிக்கன் நல்லா உருண்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். மேலே கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி இறக்குனா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.